விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்மணிகள் மழையில் நனையாதவாறு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து கொள்முதல் செய்யப்படும் என்றும் கூறினார். கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் 60 to 65 லாக் மெட்ரிக் டன்ல சாகுபடி எதிர்பார்க்கும். அதனால திடீர்னு இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்னால அதிகப்படியான நெல் வார்த்தை இருக்கிறதுனால எங்கெல்லாம் ஓப்பன் பிளேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வெறும் ஓப்பனா இல்லாம முறையான பாலித்தீன் பிபி பேக்ஸை போட்டு அங்கங்க ஸ்டோரேஜ் பண்றோம். இந்த ஸ்டோரேஜ் பண்ணதை கரெக்டான முறையில் அங்கங்க அறவை கொடுத்து ஃபாலோ பண்ணிருக்கோம். சஃபிஷியன்டான ஜென்ரலாக ரெண்டு சொல்லுவோம், டிபிசி சென்டர் போகும்போது டிபிசி ஓப்பனாக தான் நெல் இருக்கும். ஏன்னா மக்கள் விவசாய ஃபார்மர் கொண்டு வராங்க, அது கொண்டு வந்ததை அவங்க ஈரப்பதமா சம்டைம் கட் பண்ணி கொண்டு வருவாங்க, அல்லது மிஷின் கட்டிங் மூலமா பண்ணி வரும்போது கொஞ்சம் ஈரமா இருக்கும். அதை நம்மளோட 16-17% மாய்ச்சல் ஈரப்பதத்தை அவங்க வெயில்ல காய வச்சிருப்பாங்க. சில விவசாயிகிட்ட சொல்லி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அதை ட்ரையர்ல போட்டு அதை அந்த ஈரப்பதத்துக்கு உண்டான மானிட்டர் லெவல் கொண்டு வந்து அதை ஹெல்ப் பண்றாங்க. டிவிசி பொறுத்த வரைக்கும் விவசாயி கொண்டு வர்றது மாய்ச்சல் கரெக்டாக இருந்தால் உடனே எடுத்துக்குவோம். சில நேரம் உலர வைக்கணும், காய வைக்கணும் தெரிஞ்சு அவங்களும் விவசாயிகளே அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களும் காய வச்சு கொடுக்குறாங்க. காய வச்ச உடனே அது மாய்ச்சல் அப்பப்போ செக் பண்ணி உடனே எடுத்துக்கிறோம்.